அன்பினர்களே, ஈரான் அமெரிக்காவுக்கு மாத்திரம் அல்லாமல் உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்திருக்கின்றது. இன்றைய வியாழக்கிழமை நள்ளிரவு செய்தியாக நாளை காலை உங்களுக்கு அந்த செய்தியை அள்ளி வருகின்றோம். ஹாமுஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹாமுஸ் ஜலச்சந்தி பகுதியை சிவப்பு கோடாக ஈரான் அறிவித்துள்ளது. அப்படின்னு என்னது? ரெட் லைன். ரெட் லைன்ல யாராவது போக விடுவாங்களா? ரெட் லைன் ஒன்று இங்க டிக்ளேர் பண்ணப்பட்டால் அந்த ரெட் லைனுக்குள்ள எவன் போனாலும் சுட்டு தள்ள போறான் ஈரான். ஆக இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிவு பெற வழியே பிறக்கல்ல. ஏனெனில் ஜலச்சந்தியை கடந்து ஈரானின் கண்ணை கட்டிவிட்டு இல்லாட்டி ஈரானின் கண்ணுக்கு மண்ணை தூவிவிட்டு எந்த ஒரு வர்த்தக கப்பலோ எண்ணெய் டேங்கரோ எண்ணெய் ஷிப்போ பயணிக்க முடியாத மாதிரிதான் இந்த ரெட் லைன் போடப்படுறது. இது எப்படி போட்டிருக்குன்னு சொன்னால், காசா இஸ்ரேல் மோதல் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மோதல்ல ஒரு செவத்த லைன் அடிச்சுக்கிறான், ரெட் லைன் என்று சொல்லி காவல் இருப்பாங்க. அந்த ரெட் லைன் எவன் கால் பட்டாலும் அவனை சுட்டு தள்ளுறான். இவன் இஸ்ராயல். அதே போல லெபனான் லைன், லெபனானின் வடக்கு பகுதியிலே ரெட் லைன் என்று ஒன்று இருக்குல்ல, ரெட் லைன் சிவத்தை கூட தாண்டி இல்ல, அந்த மாதிரி தானே. அதே மாதிரி கடல் நீர்வழி பாதையை ஈரான் உத்தியோகபூர்வமாக ஒரு சிவப்பு கோடாக போட்டிருக்கின்ற இல்லையா. அப்போ எரிபொருள் விலை ஏறுமா இறங்குமா, எகிருமா எகிராதா, இதைத்தான் நீங்க பார்க்கணும். இந்தியாவெல்லாம் மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாமுஸ் பகுதிக்கு சிவப்பு கோடாக ஈரான் அறிவித்த பிற்பாடு உலகம் மிரண்டு போயிருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இது சரியான ஒரு அபுக்கு புடியன்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு எதிராக விரிவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் இன்றைக்கு சொல்லிட்டான். அப்ப நேற்று அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க அழிச்சிட்டோம்னா அப்ப எங்கிருந்துடா வாரான், பூமிக்கு உள்ள பூந்துட்டா வாரானுகள். பொய்க்கு மேல அளவு ஒண்ணுமில்ல, மூட்டையா பொய்கள், கலர் கலரா பொய்கள், வகை வகையாக பொய்கள், நாசமா போக. சரி, ஹாமுஸ் ஜலச்சந்தியை ஈரான் தனது சிவப்பு கோடாய ரெட் லைன் அறிவித்துள்ள விவகாரத்துக்காக தான் இன்று உலக பரப்பில் மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம், இப்படியான செய்திகள் பரவி வண்ணம் இருக்கின்றது. ஈரான் ஹாமுஸ் ஜலச்சந்தியை மீற முடியாத மற்றும் அத்துமீறக்கூடாத ஒரு சிவப்பு கோடாக அறிவித்துள்ளது. இது ஈரானின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான உத்தி சார்ந்த கடல்வழி பாதையாக கருதப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் உட்கட்டமைப்புகளை தாக்குவதை தொடர்ந்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து உட்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இத்தகைய பதில் தாக்குதல் இதற்கு முன்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட மிக கடுமையானதாகவும் பரவலானதாகவும் இருக்கும் என்றும் ஈரான் ராணுவ தரப்பில் இன்று வியாழக்கிழமை நள்ளிரவு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் கடற்படை திறன்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதுடன் ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் வகையில் கடற்படை தடைகளையும் விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிற்கு தளம் வழங்கும் அண்டை நாடுகளான பஹ்ரைன், குவைட், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்றவற்றுக்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. ஏற்கனவே ஈரான் அமெரிக்க ராணுவ வசதிகள் மீது ஜோர்டான் மற்றும் குவைட்டில் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பஹ்ரைன் பற்றி இன்னும் பெருசா வரல செய்தி அடிச்சிருக்கிறாங்க. ஹாமுஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என்றால் ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக ஈரான் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்துகிறது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 ஹாமுஸ் ஜலச்சந்தி வழியாகவே செல்கிறது. தற்போது நிலவும் போர் சூழலால் இந்த பகுதி வழியாக கப்பல் போக்குவரத்து முடங்கி உள்ளது என்றும் இது உலக நிதி சந்தைகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இலங்கையிலும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கும் என்றால் IOC ஏற்றப்படுறாங்க, இந்தியா ஏற்ற போதில்ல, அப்ப ஸ்ரீலங்கா ஏற்றணும். ஈரான் இந்த மோதலை இருதரப்பு போராட்டமாக கருதுவதால் இறுதி வரை அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்து போராடுவோம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக்சிடென்டல் வார். ஈரான் தனது உட்கட்டமைப்பு மீதான எந்தவொரு அமெரிக்க தாக்குதலும் ஒரு விரிவான பதிலடியை தூண்டும் என எச்சரித்துள்ள நிலையில் IRGC புதிய பிராந்திய தாக்குதல்களை அறிவித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகள். ஹாமுஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் அறிவித்துள்ளது. ஹாமுஸ் நீரிணையை சிவப்பு கோடு என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான விரிவான பதிலடியும் நாங்கள் கொடுப்பதாக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. பலஸ்தீன மக்களுக்கான போராட்டமும் இதற்குள் அடங்கும் என்பதால் நாங்கள் அது பற்றி வாயை திறக்கவில்லை என்றும்
ஈரான் சொல்லுகின்றது. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீதான எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலும் ஒரு விரிவான பதிலடியை தூண்டும் என்றும் ஈரான் எச்சரித்த நிலையில் IRGC புதிய பிராந்திய தாக்குதல்களை அறிவித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளாக ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் மறுத்திருக்கிறது. ஈரானின் உட்கட்டமைப்பு மீதான எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலும் ஒரு விரிவான பதிலடியை தூண்டும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் தலையீட்டை உடைக்க முடியாத சிவப்பு கோடு என ஈரான் இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் ஒரு விரிவான ராணுவ பதிலடியை தூண்டும் எனவும் தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தில் இருந்த ஒரு அமெரிக்க கட்டளை மையம் மற்றும் விமான கொட்டகை மீது தாக்குதல் நடத்தியதாக IRGC தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் இருப்பை எதிர்க்குமாறு ஜோர்டானிகளையும் குவைத்தியர்களையும் ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் தனது முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் முன்னெப்போதும் இல்லாத ராணுவ பதிலடியை தூண்டும் என்றும் வியாழக்கிழமை ஈரான் எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து புதிய தாக்குதல்களை இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருக்கிறது. கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் சார்பாக பேசிய செய்தி தொடர்பாளர் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது ஆணவத்தை தொடர்கிறது மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பை சீர்குலைக்கிறது என்று கூறிய சோஸ் ஃபேரி, பிராந்தியத்திற்கு வெளியே உள்ள ஒரு நாடான அமெரிக்கா எந்த சூழ்நிலையும் அல்லது எந்த வகையிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தலையிட ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அந்த மூலவாய நிறுவலை அவர் உடைக்க முடியாத சிவப்பு கோடு என்றும் அது விவரித்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ தலையீடு முடிவுக்கு வரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. அமெரிக்காவின் குண்டுவீச்சு தாக்குதல் தொடர்கிறது. குழந்தைகள் மருத்துவமனை தாக்கப்பட்டது. ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரானின் உட்கட்டமைப்பை தாக்குவோம் என்ற அதிபர் டொனால்ட் டிரம்பின் அச்சுறுத்தல்களை வாஷிங்டன் செயல்படுத்தினால் தெஹ்ரானின் பதிலடி பிராந்தியம் முழுவதும் பரவும் என்றும் அல் அன்பியா தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உட்கட்டமைப்பை குறிவைப்போம் என்று வெற்றி அமெரிக்க அதிபர் விடுத்த சமீபத்திய அச்சுறுத்தல்கள் நிறைவேற்றப்பட்டால் இதுவரை சேதமடையாமல் இருந்த அனைத்தும், அதாவது பிராந்தியத்தின் உட்கட்டமைப்புகள் ஈரானிய ஆயுத படைகளின் தாக்குதலால் நசுக்கப்படும் என்றும் கதம் அல்பியா தெரிவித்துள்ளது. ஈரானின் பதிலடி சம அளவிலான பதிலடியுடன் இடைவிடாது என்றும் அது தெரிவித்துள்ளது. அது ஒரு சமச்சீரான தாக்குதலாக இருக்காது என்றும், மாறாக முன்னெப்போதையும் விட தீவிரமான, பரந்த மற்றும் அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேலான தாக்குதலாக இருக்கும் என்றும் கூறிய அவர், ஒருபோதும் சரணடையாத மக்களின் சீற்ற தீ ஆக்கிரமிப்பாலை எரித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நம்ம நேற்றே சொல்லிக்கிறோம் இல்லையா, புதிய யுக்தியுடன் புதிய ஆயுதம் கொண்டு தாக்க போறாங்கன்னு அது என்ன சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு ஆய்வுதான். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளை தெஹ்ரான் ஏற்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள், எண்ணெய் வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகள், குடிநீர் வசதிகளை தாக்குவோம் என ட்ரம்ப் சமீபத்தில் அச்சுறுத்தியுள்ளார். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தள மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜோர்டானில் அமெரிக்காவால் இயக்கப்படும் அல் அஷ்ராக் விமான தளத்தில் அமெரிக்க போர் விமானங்களை கொண்ட ஒரு விமான கொட்டகையும் புதிதாக நிறுவப்பட்ட அமெரிக்க கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் தனது விண்வெளிப்படை அளித்துவிட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. IRGCயின் தகவலின்படி மேம்பட்ட ஹைபர் சகான் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜோர்டானின் அஷ்ராக் பகுதியில் உள்ள அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு சொந்தமான மிகப்பெரிய தளத்தின் மீதான வெற்றிகரமான தாக்குதல் என ஈரான் விவரித்துள்ளது. அமெரிக்காவின் பதட்டம் தூதரக உறவுகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் வாழ்வுக்கான போர் குறித்து மிகவும் கவனமாக இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளாக தாங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஜோர்டான் மக்களுக்கு IRGC மீண்டும் நேரடியாக வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் சீனோஸ்டர்களின் குற்றங்களை மற்ற எந்த மக்களையும் விட நீங்கள் தான் நேரடியாக அறிவித்திருக்கிறீர்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. உங்கள் முழு பலத்துடன் அமெரிக்க நலன்களை தாக்குங்கள் என்றும், உங்கள் நிலத்தை அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தூய்மைப்படுத்துங்கள் என்றும் அது ஜோர்டானிய மக்களை ஈரான் கேட்டுள்ளது. குவைத் மக்கள்
மக்கள் மீது தெஹ்ரான் எந்த விரோத போக்கையும் கொண்டிருக்கவில்லை என்றும் கூறிய அதே வேளையில் குவைத் பிரதேசத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒரு பங்கை கொண்டிருந்தன என்றும் கூறி குவைத்துக்கான தனது செய்திகளை பாதுகாப்பு படை மீண்டும் வலியுறுத்தி உள்ளது. பந்தர் அப்பாஸ், ராஸ், அவாஸ் மற்றும் ஹென்சீபை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட தெற்கு ஈரானை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய மற்றொரு இரவு தாக்குதலை தொடர்ந்து இந்த சமீபத்திய அறிக்கைகள் வெளிவந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ பரிமாற்றங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் இப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய வசதிகள் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் போரால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வராமல், கேஸ் வராமல் பெரும் இந்நிலை மக்களே தாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்தனர். சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அனைத்து பொருட்களின் விலைவாசியும் தற்பொழுது இந்தியா அனுபவித்து வருகிறது. கடந்த மாதம் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வந்ததால் பிரச்சனை தீர்ந்தது என உலகம் பெருமூச்சு விட்ட நிலையில் இரு நாடுகளும் மீண்டும் போரில் மூழ்கி இருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்துக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே பிரச்சனையை தவிர்க்க இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாரம்பரியமான ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழிக்கு மாற்று வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜாரா மற்றும் ஹோர்பகான் துறைமுகங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இது மாற்று வழி, இந்தியாவின் மாற்று வழியாக. ஈரான் போருக்கு முன்பு இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 60%, எல்பிஜி இறக்குமதியில் 90% மேற்காசியாவிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வந்து கொண்டிருந்தன. தற்போது இந்த பகுதி அமெரிக்கா ஈரான் மோதலின் மையமாக மாறியுள்ளதால் அந்த வழியாக பொருட்களை கொண்டு வருவது பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது. எனவே ஹார்முஸ் ஜலசந்திக்கு கிழக்கே அமைந்துள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜாரா மற்றும் ஹோர்பகான் துறைமுகங்கள் இந்தியாவுக்கு கை கொடுக்க தொடங்கி உள்ளன. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஹார்முஸை தவிர்க்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் 406 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹப்சான் ஃபுஜாரா குழாய் தடத்தை பயன்படுத்தி கச்சா எண்ணெயை கொண்டு வருகின்ற அதேபோல் ஒமானின் ஷாகர் துறைமுகம் எரிசக்தி விநியோக மையமாக உருவெடுத்துள்ளது. சவுதி அரேபியா தனது கச்சா எண்ணெயை செங்கடல் வழியாக அன்பு துறைமுகத்துக்கு அனுப்பி அங்கிருந்து விநியோகிக்கிறது. இதனால் இந்திய நிறுவனங்கள் ஹார்முஸுக்கு மாற்று வழியாக இந்த துறைமுகங்கள் வழியே கச்சா எண்ணெய் ஏற்றி இந்தியாவுக்கு கொண்டு வர தொடங்கியுள்ளன. இந்தியாவுக்கு தற்போது ரஷ்யாவுக்கு அடுத்ததாக கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகளாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகள் இந்தியாவுக்கு கச்சா விநியோகம் செய்ய மாற்று ஏற்பாடுகளையும் துறைமுகங்களில் கூடுதல் டெர்மினல்களையும் ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. எண்ணெய் நிறுவனங்கள் மாற்று வழிகளை கண்டுபிடித்தாலும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் நலனை பாதுகாக்கும் இந்த மாற்று பாதைகளையும் குறிவைப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. போச்சுடா. இதற்கிடையே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்து வருகிறது. கச்சா எண்ணெய் பெரல் ஒன்று இன்றிரவு கிட்டத்தட்ட $86 வெஸ்ட் டெக்சாஸ் கச்சா எண்ணெய் $80 உயர்ந்துள்ளது. போர் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து மீண்டும் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் எனவும் நாம் ஒரு எதிர்கூறாக கூறுகின்றோம். நிச்சயமாக இந்தியா மாற்று வழியை கண்டுபிடித்தாலும் அங்கும் மிகப்பெரிய தாக்குதல் ஃபுஜாராவிலும் ஏற்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளதால் இந்த வாரமே இரு ஆசிய நாடுகளில் எரிபொருட்களின் விலை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. விலை அதிகரிப்பையும் கொடுக்க போகுது. நாம் 3 தினங்களாக சொல்லி வருகின்றோம். எரிபொருள் விலை இலங்கையும் அதிகரிக்கும் என்று பார்ப்போம். எந்த நிமிடத்திலும் நள்ளிரவுக்கு பிற்பாடு விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை இந்த யுத்தம் ஒரு செங்கடலாக, அதாவது ஜலசந்தி ஒரு செங்கடலாக மாறக்கூடிய அபாய நிலையில் இருக்கின்றது. யுத்தம் இப்போதைக்கு முடியும் நிலையும் இல்லை. மீண்டும் மாலையும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.